அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி தேங்காய் பால் ரசம் பார்ப்போமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன தேவைண்டா, பச்சை மிளகாய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. அதோட தேங்காய் ரெண்டாவது எடுக்கிற பால், கட்டிப்பால் இல்லை, ரெண்டாவது எடுக்கிற பாலில் இது எல்லாத்தையும் இடிச்சது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நான் கட் பண்ணிக்கிற தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதோட கடாயில் தேங்காய், புழுவரிசி, கடுகு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பாலை அதோட இதோடையே சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நச்சீரம், பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து இடித்து, உங்களுக்கு மிளகு சேர்த்து இருக்குதுன்னா அதை நாங்கள் அதையும் சேர்த்து இடிச்சுக்கோங்க. என்கிட்ட மிளகு தூள் இருந்ததால் நான் மிளகு தூள் தான் ஆட் பண்ணினேன். அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ புளி ஊற வச்சு அதை கரைச்சிட்டு நல்லா பிணைஞ்சி அப்படி தண்ணி எடுத்து அந்த கொதிக்கிற ரசத்தில் போடணும். அதுவும் கொதித்து வரப்போக்கல நாங்கள் இடித்து வச்சுக்கிற ஸ்பைசஸ், அந்த நச்சிரம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்கினா நம்மளோட தேங்காய் பால் ரசம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.